வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் வணக்கம். ஆடி ஒன்று இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கு. ஆடி மாதம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆடி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடி அப்படிங்கிறது ஒரு தேவமங்கையுடைய பெயர். அந்த தேவமங்கை என்ன பண்ணுறாங்க, தினமும் சிவபெருமானும் பார்வதியும் சஞ்சரிக்கும் அந்த நேரங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சிவபெருமானை போய் தனியாக பார்க்கணும், சிவபெருமான் தன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால பார்வதி தேவி இல்லாத நேரமாக பார்த்து அவங்க ஒரு பாம்பு உருக்கொண்டு யார் கண்ணிலையும் படாமல் அந்த கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பாம்பு உருவை மாற்றிக்கிட்டு ஒரு பெண்ணாக உருவெடுத்து சிவபெருமான் அருகில் போகிறாங்க. அப்போ சிவபெருமான் உலகத்துக்கே தலைவராச்சு, அவருக்கு அது தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஏதோ ஒரு கசப்பான உணர்வு வாயில் வருது. என்ன கசக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஆடிங்கிற இந்த பெண் தேவமங்கை தான் அங்கே வந்திருக்காங்க. பாம்பு உருவா தன்னுடைய உருவத்தை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. உடனே என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் கோபத்தில் பார்வதி தேவி இல்லாத நேரத்தில் அவளுடைய உருவமாக மாறி வந்த தேவமங்கையான ஆடியே, உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் சாபம் கொடுத்துருவாரேன்னு சொல்லி ஆடி ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவருடைய சூலாயுதத்தால் அந்த ஆடியை அழிக்க முயல்றாரு. அப்போ அந்த சூலாயுதத்திலிருந்து வந்த தீப்பொறி ஆடிங்கிற அந்த பெண்ணை புனிதப்படுத்திடுது. உடனே புனிதப்பட்ட அந்த பெண்ணுக்கு சிவனுடைய சாபம் என்ன மாதிரி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உடனே என்ன பண்றாரு, சிவபெருமான் கோபத்துல பார்வதி தேவி இல்லாத நேரத்துல அவளுடைய உருவமா மாறி வந்த தேவமங்கையான ஆடியே, உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த தேவமங்கையான ஆடிக்கு ரொம்பவும் பயம் வந்துருது. சிவபெருமானேன்னு சொல்லி அவரை போய் சரணடைகிறாங்க. ஆனா சிவபெருமான் அவருடைய சாபத்தை கொடுத்துடுறாரு. என்ன சாபம் அப்படின்னா, நீ பூலோகத்துல போய் ஒரு கசப்பான மரமா வாழ்வ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த ஆடிங்கிற பெண் ரொம்பவும் மனம் வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு ஒரு சாப விமோசனம் தாங்க இறைவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவபெருமான், சரி நான் உனக்கு சாப விமோசனம் தரேன், ஆனா இந்த மரமா தான் நீ இருப்ப, அப்படியே நீ இந்த கசப்பான மரமா இருந்தாலும் ஆடிங்கிற தமிழ் மாசத்துல நீ கொண்டாடப்படுவ அப்படின்னு சொல்றாரு. அந்த கசப்பான மரம் என்ன, உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும், அதுதான் வேப்ப மரம், வேம்புன்னு சொல்லுவாங்க. வேப்ப மரமா வந்தவதான் ஆடிங்கிற அந்த பெண். அதனால ஆடி மாசத்துல வேப்ப மரத்துக்கு ரொம்பவும் சிறப்பு உண்டு. வேப்பந்தலையை எல்லா கோயில்கள்லையும் கட்டியிருப்பாங்க. வேப்ப மரத்துக்கு பொங்கல் வைப்பாங்க. ஆடி மாசத்துல கூழ் ஊற்றுவாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த ஆடிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் சந்திரன் வரதை வச்சுதான் அந்த மாசத்துக்கு தமிழ் பெயர் வந்திருக்கு. இந்த ஆடி மாசத்துல பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 2 நட்சத்திரமும் ஒன்னா வருது. பூராட ஆஷாடம், உத்திர ஆஷாடம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அந்த பூர ஆஷாடமும் உத்திர ஆஷாடமும் அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் ஆடி அப்படிங்கிற பேர் வந்துருச்சு. சமஸ்கிருதத்துல ஆஷாடி அப்படிம்பாங்க, நம்ம தமிழ்ல ஆடி அப்படின்ற பேர் வந்துருச்சு. அந்த ஆடி மாசத்துல இந்த தேவமங்கையான இந்த வேப்ப மரத்துக்கு மிகவும் சிறப்பு. எப்படி பார்வதி தேவி ஆகிய சக்தி மாதாவுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கோ அந்த அளவுக்கு சிறப்பு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அதனாலதான் நம்ம வேப்ப மரத்தை நம்மளுடைய பெற்ற தாயை விட உகந்த நல்ல ஒரு மரமா நம்ம நினைச்சு கும்பிடுறோம். நம்ம வேண்டதெல்லாம் வேப்ப மரத்துக்கு அடியில நமக்கு நடக்குது. அந்த வேம்பா இருக்கக்கூடிய அந்த தாய் ஆடி மாசத்துல மிகவும் செழிப்பமாக இருந்து அவளை வணங்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லதே செய்கிறா. எல்லா சக்தியின் உருவமாகவும் இந்த ஆடி அந்த மாசத்துல இருக்கா. அதனால நம்ம எந்த கோயில்ல போய் எந்த சக்தி மாதாவை வழிபட்டாலும் ஆடி அப்படிங்கிற சிவனுடைய சாபத்தை பெற்று வந்த அந்த பெண் நமக்கு பெரிதும் உதவுவாள். நம்ம சிவபெருமான்கிட்ட ஆசி பெற்றா எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க. சாபம் பெற்ற இந்த
பெண்ணே வந்து ஒரு கசப்பான மரமா இருந்தா கூட எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பை அடைஞ்சிருக்கா. அப்ப நம்ம வந்து நல்ல ஒரு எண்ணத்தோட அந்த கடவுளை நம்ம நெருங்கினோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான சிறப்பெல்லாம் அடையலாம், அந்த கடவுளை போய் எப்படி நம்ம அடைஞ்சிடலாம், எவ்வளோ எளிமையாக முக்தி கொடுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. நம்ம அதை வந்து எவ்வளோ எளிமையாக போய் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு பிறந்த இந்த ஆடியில் நாம் அந்த ஆடி மாதாவையும் அவளுடைய அந்த சக்தி மாதாவையும் நம்ம தினமும் வணங்குவோம். ஆடி மாதம் முழுமையும் நம்ம ஆடி மாதாவை வணங்குவோம். தினமும் அம்மன் பாடல்கள் பாடுவோம். தினமும் ஆத்தாவுக்கு பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு கும்பிட்டா அம்பாளுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய்க்கு ஆத்தாளுக்கு பொங்கல் வச்சோம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆடி மாசத்துல அவங்கவுங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்க வீடுகள்லையோ அல்லது ஒரு எல்லையம்மன், மாரியம்மன், முத்து மாரியம்மன் அந்த மாதிரி கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயில்களில் போய் பொங்கலும் வச்சாலும் அந்த ஆடி மாதா குளிர்ந்து நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்வா. நம்ம அந்த காலத்துல இருந்தே பொங்கல் வைக்கிறது எல்லார் வீட்லயுமே பழக்கம் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க, அல்லது இந்த மாதிரி திருவிழாவும் போது போய் கோயில்களில் பொங்கல் வைப்பாங்க. சில பேர் ஆடி வெள்ளி, தை வெள்ளி இந்த நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் பொங்கல் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆடி மாதாவுக்கு தான் போய் சேருது. அவ தான் நம்ம எல்லாருக்கும் எல்லா நன்மையும் அந்த பொங்கலை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆடி மாதா நமக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தில் பொங்க வைப்பா அப்படிங்கிறது ஐதீகமா சொல்லப்படுது. இந்த ஆடி மாசத்துல நம்ம எல்லாரும் அவளுடைய அந்த மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனா எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்தலாமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியை நான் இன்னைக்கு சொன்னது. எல்லாரும் ஆடி மாதாவை வணங்கி நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய உடல் நலத்திற்கும், நம்முடைய குழந்தைகளின் படிப்புக்கும், அவங்களுடைய உடல் நலத்திற்கும், நம்மளுடைய வாலிப வயசாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வேலைக்கும், அவங்களுக்கான திருமணத்திற்கும், திருமணமான குழந்தைகளுக்கு பிறக்க வேண்டிய குழந்தைகளுக்கும், வயதானவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும் நல்ல சந்தோஷமான வாழ்வும் அமைவதற்கும் வேண்டிக்கிட்டு நம்ம ஆடி மாதாவை இன்றிலிருந்து இந்த மாதம் முழுமையும் வணங்குவோம். இதுல அடைந்த சிறப்பை நம்ம இந்த மாதத்திலேயே தெரிஞ்சுக்குவோம். அதனால ஆண்டுதோறும் இந்த ஆடி மாதாவை நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி மாதாவை வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது அன்புடன் தையல் நாயகி. ஓம் ஆடி தாயே போற்றி, ஓம் வேப்பமர தாயே போற்றி, ஓம் சக்தி மாதாவே போற்றி. நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.